மக்களவைத் தேர்தலில் குறைந்தது 2 தொகுதிகள் வேண்டும் என திமுகவிடம் மக்கள் நீதி மய்யம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் வினீஷ் சரவணன். வணக்கம். இது பற்றி முழு தகவலை சொல்லலாம். நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிடம் புதிய கோரிக்கையை முன்வைத்து மக்கள் நீதி மய்யம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக 2019 மற்றும் 2021 பொதுத் தேர்தல்களில் 61 சட்டமன்ற தொகுதிகளில் 7.3% முதல் 9.62% வாக்குகளை மக்கள் நீதி மய்யம் பெற்றிருக்கிறோம். எனவே அதன் அடிப்படையில் மக்கள் நீதி மய்யத்திற்கு குறைந்தது 2 தொகுதிகள் வேண்டும் என மாநில தரப்பிலே கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது வரை திமுக கூட்டணியில் மாநிலத்திற்கு ஒரு தொகுதி மட்டுமே ஒதுக்க முன்வந்துள்ளதாக கூறக்கூடிய நிலையில மறைமுக பேச்சுவார்த்தையில் தான் தொடர்ச்சியாக 2 வார காலமாக நடைபெற்று வருகிறது. இந்த மறைமுக பேச்சுவார்த்தையில் தற்போது வரை எந்த விதமான உடன்பாடும் எட்டப்படவில்லை. இதனால் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இணைவதில் சுமூக உடன்பாடு விரைவில் எட்டப்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவை, தென்சென்னை என 2 தொகுதிகளை முன்வைத்துதான் மக்கள் நீதி மய்யம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். ஆனால் கடந்த முறை சிபிஎம்மிற்கு கோவை தொகுதியை ஒதுக்கியிருந்தார்கள். சிபிஎம்மிற்கு கூட தற்போது வரை திமுக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. அவர்களிடம் மக்கள் நீதி மய்யம் கோவை தொகுதியை கேட்கிறார்கள் என்று கருத்துக்களை திமுக தரப்பிலே முன்வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் விரைவில் மக்கள் நீதி மய்யத்துடன் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 28ஆம் தேதி திமுக காங்கிரஸ் கட்சியுடன் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் 28ஆம் தேதி முதலமைச்சரை கமலஹாசன் அவர்கள் சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிறது. ஏனென்றால் 29ஆம் தேதி கமலஹாசன் படப்பிடிப்பிற்காக வெளிநாடு செல்ல இருப்பதால் மார்ச் 10ஆம் தேதி தான் அவர் மீண்டும் சென்னை திரும்பக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு முன்னதாக இந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை, அதே போல தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை முடித்துவிட்டு செல்ல வேண்டிய முனைப்பில் இருக்கிறார். அதன் காரணமாக வரக்கூடிய 28ஆம் தேதி நாளைய தினம் முதலமைச்சரை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. 2 தொகுதியை முன்வைத்துதான் மக்கள் நீதி மய்யம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். ஆனால் திமுக தரப்பில் ஒரு தொகுதியை முன்வைத்து பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி வினீஷ்.